வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். ஏழில் செவ்வாய் கணவனை கொல்லுமா? சாத்தியமா? கிடையாது. ஏழில் செவ்வாய் என்ன செய்யுது? உங்களுக்கு கணவரை கொஞ்சம் கொடூரமா ஆக்குது. அவ்வளவுதான். அவர் கொஞ்சம் வர்றட்டா தன்னுடைய காமத்தை அனுபவிக்கலாம். லேசியா இருப்பாரு. ஆமா. சோம்பேறித்தனமும் அவருக்கு சேருது. அதே சமயத்துல உங்களுக்கு ரெடியா விட்டடிச்சுக்கிட்டே இருப்பார். கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். மனைவியோ மற்ற யாரையோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி சில நேரங்கள்ல கண்கள் அப்படிலாம் ரெட்டா இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கும், சிவப்பா. மற்றபடி வேற ஒண்ணுமே, இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமானதாக தானே இருக்கு. எல்லா மனிதர்களும் அன்பானவர்களும் பண்பானவர்களும் தாய்மை குணம் உடையவர்களுமா இருப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. இது ஏழுல இருக்கிற செவ்வாய்னால இதெல்லாம் சாதாரணமா ஒரு பெண்ணுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இத போய் இவங்க செவ்வாய் தோஷம்னு சொல்லி ஏழுல செவ்வாய் இருந்தால் அவருக்கு ஏழுல செவ்வாய் இருக்கிறவருக்கே கல்யாணம் பண்ணணும்னா இதெல்லாம் பொய்யுங்க, பித்தலாட்டம். இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது உலகத்துல நம்ம தமிழகத்தை தவிர வேற எந்த நாட்டிலையாவது இருக்கான்னு பாருங்க. இங்க என்ன, நீங்க பொருத்தம் பார்க்கறதுனால டைவர்ஸ் ஆகலையா? நீங்க பொருத்தம் பார்க்கறதுனால இறந்து போகலையா? நீங்க பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யறதுனால அவங்க சொத்துகளை இழக்கலையா? அவை எல்லாமே அவர்களுடைய ஜாதகப்படி நடக்குது இல்ல. அந்த பலனை தானே நம்ம பார்க்கணும். இவங்க என்ன இந்த 10 பொருத்தை பார்த்து நாய்க்கும் புலிக்கும் நாய்க்கும் மானுக்கும் நாய்க்கும் குரங்குக்குன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே! நன்றிங்க, நன்றிங்க.